நமதினிய மாணவர்களே, அன்பான ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன், நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். மாடல் 1, மாதிரி 1. இதில் if the cost of 3 books is ₹90, then find the cost of 12 books. 3 புத்தகங்களின் விலை ₹90 எனில் 12 புத்தகங்களின் விலை என்ன? இது என்னன்னா யூனிட் மெத்தட்னு பேர். அதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அதை எத்தனை கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணக்கூடிய மெத்தட். இது யூனிட்டரி மெத்தட்னு பேர். இது என்ன? ஏ ₹300, பி $320, சி ₹360, டி ₹40. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? 3 புத்தக விலை ₹90. இப்போ ஒரு புத்தக விலை என்ன கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன? 90/3. சைபரை விட்டுட்டா 3 9 30. அது மாதிரி எத்தனை புத்தகங்களை கேட்குறாங்க? 12 புத்தகங்களின் விலை கேட்குறாங்க. 12 புத்தகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? சைபர் அப்புறம் சேர்த்திக்கலாம். 2 3 6 1 3 3 36. பக்கத்தில் ஒரு சைபர் சேர்த்தனா தீர்ந்தது. 360. ஆன்சர் இஸ் சி. அடுத்தது, இஃப் த காஸ்ட் ஆஃப் 5 fruit is ₹25, then find the cost of 15 fruits. 5 பழங்களின் விலை ₹25 எனில் 15 பழங்களின் விலை என்ன? அதாவது ஏ ₹35, பி ₹20, சி ₹15, டி ₹75. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அண்ட் இன்வர்ஸில் இது வகுக்கக்கூடியதாக இருக்குது. வகுக்க முடியலன்னா அது வேறு மாடலில் போடணும். அது யூனிட்டரி மெத்தடில் முடியாது. இது வகுக்கக்கூடிய முறை மாதிரி இருக்குது. எப்படி? 5 ஃப்ரூட்ஸ் ₹25. அப்போ ஒரு ஃப்ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 25/5 தட் இஸ் ஈக்குவல் டு 5. அது ப்ரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. 15 இருக்குது, 5ன்னு வரும். அடுத்தது அப்படி எத்தனை பழங்கள் கேட்குறாங்க? 15 பழங்கள் கேட்குறாங்க. அப்போ 15 × 5, I5 25, மிச்சம் 2, I2 10, I5 orange 5 2 7 75. அப்போ ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட், இஃப் த காஸ்ட் ஆஃப் 8 oranges fruits is ₹56, then find the cost of 5 orange fruits. 8 ஆரஞ்சு பழங்களின் விலை ₹56 எனில் 5 ஆரஞ்சு பழங்களின் விலை என்ன? பார்த்தீங்களா, இதுவும் 56 8ஆல் வகுக்கிற மாதிரி. 8 ஃப்ரூட் ₹56. அப்போ ஒரு ஃப்ரூட் என்னன்னு கண்டுபிடிக்கும். அப்போ 56ல் 8 எத்தனை முறை இருக்குதுன்னு பார்க்கணும். 7 முறை இருக்குது. அப்படின்னா எத்தனை ஃப்ரூட் கேட்குறாங்க? 5 ஆரஞ்சு பழம் கேட்குறாங்க. அப்போ 7 × 5 35, 35. சி இஸ் தி ஆன்சர். If the cost of 3 articles is ₹9, then find the cost of 15 articles. 3 பொருட்களின் விலை ₹9 எனில் 15 பொருட்களின் விலை என்ன? 25, பி ₹45, சி ₹55, டி ₹95. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆர்டிகல் ₹9. அப்போ 9/3. இதுவும் டிவைட் பண்ண முடியும், வகுக்க முடியும். அப்போ 9ல் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. அதனால் 9/3 = 3. அப்புறம் எத்தனை பொருள் கேட்குறாங்க? 15 பொருள் கேட்குறாங்க. ஒரு பொருள் ₹3. 15 பொருள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். 15 × 3 3 5 15, மிச்சம் 1 3 3 1 4. அப்போ 45 45. பி இஸ் தி ஆன்சர். Next, if the cost of 3 pens is ₹18, find the cost of 5 pens. 3 எழுதுகோள்களின் விலை ₹18 எனில் 5 எழுதுகோள்களின் விலை என்ன? ஏ ₹25, பி ₹55, சி ₹30, டி ₹45. என்ன கொடுத்துருக்காங்க? 3 பெண்ணினுடைய விலை 18 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு பெண் கண்டுபிடிக்கணும். 18/3. அப்போது 18ல் எத்தனை 3 இருக்குதுன்னு பார்க்கணும்.
எத்தனை 3 இருக்குது? 6 3 இருக்குது. அப்போது ஒரு பெண்ணுடைய காஸ்ட்டு வந்து 6 ரூபா. அந்த மாதிரி எத்தனை பெண் கேட்குறாங்க? 5 பெண் கேட்குறாங்க. அப்போ 5 பெருக்கல் 6 5 6 30 30. அப்போ ஆன்சர் இஸ் சி. 35 cycles were produced in 5 days by a company. Then how many cycles will be produced in 21 days? ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் 35 மிதிவண்டிகளை 5 நாட்களில் உற்பத்தி செய்கிறது எனில் அந்நிறுவனம் 21 நாட்களில் உற்பத்தி செய்யும் மிதிவண்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ 150, பி 70, சி 100, டி 147. சரி, 35 சைக்கிள் செய்யறதுக்கு 5 நாள் ஆகுது. ஒரு நாளுக்கு எத்தனை சைக்கிள் செய்யணும் கணக்கு. அப்போ 35/5 இதுவும் டிவைட் ஆகும். 35ல் எத்தனை 5 இருக்குது? 7. அந்த மாதிரி எத்தனை நாள் கேட்குறாங்க? 21 days. அப்போது 21 × 7 1 7 2 14 147 147. D is the answer. Next, if the cost of 8 apples is ₹56, then find the cost of 12 apples. 8 ஆப்பிள்கள் விலை ₹56 எனில் 12 ஆப்பிள்களின் விலை என்ன? ₹80, A ₹84, B ₹85, C ₹86, D ₹87. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி? 8 ஆப்பிளுடைய ரேட் வந்து 56 ரூபா. அப்போ 56 8ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, 56ல் எத்தனை 8 இருக்குது? 7 8 56. சரி, எத்தனை ஆப்பிள் கேட்குறாங்க? 12 ஆப்பிள் கேட்குறாங்க. அப்போ அதை 12ஆல் பெருக்கும். 12 × 7 பெருக்குன்னா 7 2 14 மிச்சம் 1 7 7 1 8. அப்போ 84. அப்போ A is the answer. Next, if the cost of 5 flower pots ₹60, then find the cost of 8 flower pots. 5 பூந்தொட்டிகளின் விலை ₹60 எனில் 8 பூந்தொட்டிகளின் விலை என்ன? இதுவும் பார்த்தீங்கன்னா வகுக்கிற மாதிரி இருக்குது. எப்படி? 5 பூந்தொட்டி ஃப்ளவர் பாட் வந்து ₹60 கொடுத்துருக்காங்க. அப்போ 60 5ஆல் வகுத்தா ஒரு பாட்டுடைய விலை என்னன்னு கிடைக்கும். அப்போ ஒரு பாட்டு என்ன? 60 5ஆல் வகுத்தா 1 5 5 மிச்சம் 1 பக்கத்தில் செஞ்சோன்னா 10 2 5 10. அப்போ 12. அந்த மாதிரி எத்தனை கேட்குறாங்க? ஃப்ளவர் பாட் 8 ஃப்ளவர் பாட் பூந்தொட்டிகளே கேட்குறாங்க. அப்போ 8 கேட்டாங்க. 12 × 8 8 2 16 மிச்சம் 1 8 8 1 9 96 ரூபாய். அப்போ ஆன்சர் இஸ் பி. ஆன்சர் இஸ் 96. பி is the answer. 8 chairs cost ₹1200. What will be the cost of 12 chairs? 8 நாற்காலிகளின் விலை ₹1200 எனில் 20 நாற்காலிகளின் விலை என்ன? A ₹2500, B ₹2400, C ₹3000, D 4000. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 8 சேர் வந்து 1200 ரூபா. இந்த 1200 டிவைட் பண்ணுற மாதிரி 8ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணால் 12 எடுத்துக்கிறோம். 1 8 8 மிச்சம் 4 0 40 8 5 40 மீதி ஒரு 0 அப்படியே செய்யும். அப்போது 150. அந்த மாதிரி எத்தனை நாற்காலி கேட்குறாங்க? 20 20. அப்போது 150 × 20. இது எப்படி பெருக்கலாம்? 20 படம் தேவையில்லை. 15 2 பெருக்கி 2 0 சேர்த்திக்கலாம். 15 2 பெருக்குன்னா 5 5 30 2ஆல் பெருக்கிறது. அப்போ 30 2 0 3000. ஆன்சர் இஸ் சி ₹3000. Next, 1 gram of silver cost ₹8. Find the cost of 52 grams of silver. 1 கிராம் வெள்ளியின் விலை ₹8.
எனில் 52 கிராம் வெள்ளியின் விலை என்ன? சரி, இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே 1 கிராம் விலை தான் கொடுத்துருக்குறாங்க, ₹8. அப்போது 8 1ஆல் டிவைட் பண்ணால் 8. அந்த மாதிரி எத்தனை கிராம் கேட்குறாங்க? 52 கிராம் கேட்குறாங்க. அப்போ அந்த 52 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். இருக்குன்னா 8 2 16 மிச்சம் 1, 8 5 41 41 416. டி இஸ் தி ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.